Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து லெமன் ஸ்குவாஷ் செய்வது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். லெமன் ஸ்குவாஷ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அஃப்கோர்ஸ் லெமன். நான் ஒரு 15 லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்க பார்க்கறது தான் லெமன் ஜூஸ், ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அடுத்தது வந்து புதினா தேவையான அளவு. பக்கத்தில் இருக்கிற பொடி என்னன்னு கேட்டிங்கன்னா சீரகப்பொடி. அடுத்தது வந்து எந்த கப்பில் நம்ம வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கிட்டோமோ இது அதே கப்புங்க. அதில் வந்து நீங்கள் சர்க்கரையை நிரப்பிக்கோங்க. அதாவது ஜூஸை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. என்ன அளவு நீங்கள் ஜூஸ் புழிஞ்சீங்களோ அதோட 3 மடங்கு சர்க்கரை. அதாவது அதே கப்பில் 3 வாட்டி நான் சர்க்கரை வந்து போடுறேன். பார்த்துட்டே இருங்க. 2 கப் முடிஞ்சிருச்சு. இது 3வது கப்பு. பார்த்தீங்களா? இப்போ 3 கப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்தது அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது எந்த அளவு ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதே அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சர்க்கரையோட நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம அடுத்தது வந்து தண்ணி எடுத்து ஊத்த போறோம் அதே கப்ல பாருங்க. இப்ப அடுத்தது வந்து நம்ம ஓவர் டு த ஸ்டவ் தான். பாருங்க, நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன். இந்த சக்கரை மிக்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம சர்க்கரையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ண இந்த பாத்திரம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா வந்திருக்கு. அது காரணம் வந்து அந்த சர்க்கரைன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல நிறைய ரேஷன் சர்க்கரை பாக்கி இருந்தது, அதை எடுத்து நம்ம செஞ்சோம். ஸோ அதனால ஒருவேளை இந்த கலர் ப்ரௌனா இருக்கலாம். வாங்க இப்போ அடுத்தது ஸ்டவ்வுக்கு போயிட்டோம் நம்ம. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல பாயில் பண்ண வைக்க போறோங்க. ஸோ இதை வந்து கொதிக்க விட போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. அந்த சக்கரை வந்து நல்லா கரையணும். அது டிசால்வ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல. நல்லா சக்கரை வந்து டிசால்வ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு வந்து அந்த அந்த லிக்விட் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே கொதிச்சு மேல வரும், அப்படியே பபுள் பபுளா வரும். அந்த நேரம் வந்து நீங்க அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதனால பொறுமையா வந்து வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்மளுடைய சக்கரை லிக்விட், அதாவது சக்கரை தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லெமன் ஸ்குவாஷ் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதை வந்து நீங்க வந்து வீட்டில் கண்டிப்பா செய்யலாம். ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வேற வேற பிராண்ட்ஸோட கடையில கிடைக்குது. செம்ம எக்ஸ்பென்சிவ். நீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம ஜூன் மாசம் முடிஞ்சும் வெயில் பிச்சு உதறுது. அதனால இந்த லெமன் ஸ்குவாஷ் செஞ்சு இதுல 4 ஐஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். என்ன ஒண்ணே இதுல வந்து சக்கரை அதிகமா இருக்கு. அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல. எப்பாவது ஒரு வாட்டி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடலாம். சம்மர் டைம்ல தப்பு இல்ல. பாருங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல வந்து கொதி வந்துடும் பாருங்க. இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வீடியோ நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பா கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால பொறுமை வேணும். அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் அந்த சக்கரை நல்லா டிசால்வ் ஆயிடும். இப்ப நம்ம பாருங்க எப்படி வருது பாருங்க. நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த பொங்கி வர சமயத்துல நீங்க வந்து அடுத்தது வந்து உங்களுடைய லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, முதல்ல அந்த லெமனை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதை வந்து இதுல ஊத்திடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க அது. அடுத்தது புதினாவை ஆட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். இதை தான் பெரிய பெரிய பாட்டிலில் வந்து 200 ரூபாய் 300 ரூபான்னு போட்டு விற்கிறாங்க. ஆக்சுவலாக அது செய்வதற்கு ரொம்ப கம்மி காஸ்ட் தான் ஆகும். அதுக்கப்புறமா சீரகப்பொடி அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் உப்பு ரொம்ப அதிகமா போட்டுறாதீங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. சீரகப்பொடி வந்து நம்ம வீட்டுல அடிச்சு வச்சிருக்கோம், அதை நம்ம எடுத்து போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுல வந்து இஞ்சி பொடி இருந்தா கூட நீங்க இதுல போடலாம். ஸ்குவாஷ்ல கண்டிப்பா நல்லா இருக்கும் இஞ்சி பொடி போட்டீங்கன்னாலும். நான் இப்போ இதுல இஞ்சி பொடி போடல. போட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். லெமன் ஜிஞ்சர் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதை. பாருங்க, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த சக்கரை வந்து ஃபுல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல நம்ம புதினா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ நீங்க இதை கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண வைக்கணும். அந்த கூல் டவுன் பண்ற சமயத்துல தான் உங்களுக்கு அந்த புதினாவுடைய ஃபிளேவர் வந்து நல்லா இந்த ஸ்குவாஷ்ல வந்து நல்லா இறங்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஃபில்டர் பண்ண போறோம். ஏன்னா அந்த ஸ்குவாஷ்ல வந்து அந்த புதினாவுடைய இலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புதினா வந்து நல்ல ஃபிளேவர் வந்து நல்லா உள்ள இறங்கிடுச்சு போ. அதனால இனிமே அந்த புதினா இலைகள் நமக்கு தேவையில்லை. அதை வச்சு வந்து நீங்க ஒரு டீ அரிப்பை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஃபில்டர் பண்ண பிறகு அந்த இது இருக்கு பாருங்க, அந்த இலையை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த இலையில நிறைய அது ஜூஸை வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா. அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண பிறகு நீங்க அந்த புதினா இலைகளை வந்து த்ரோ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம ஸ்குவாஷ் வந்து மோராலெஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ஸ்குவாஷ் ஒரு பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க.
டெய்லி சாப்பிடுங்க, சம்மர் டைம்ல சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.